ஹஜ்ரத் ஸஅத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று துன்பத்தின் போது ஓதுமாறு கட்டளையிடப்பட்டது இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் சொந்தமாகும். இதற்கு முன் சென்ற உம்மத்தினர்களுக்கும் நபிமார்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட கவலையினால் அவர்கள் கண் பார்வையை இழந்தார்கள், துக்கத்துடன் இருந்தார். படைப்பினங்களில் யாரிடமும் இதை முறைவிடையில்லை. அந்த நேரத்தில் யா அஸஃபிய அலா யூசுஃப் என்றுதான் கூறினார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறவில்லை. ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முபாரக்கான காலணியின் வார் அறுந்து விட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதினார்கள். அதற்கு சஹாபிகள் யா ரசூலல்லாஹ், இதுவும் சோதனையா என்று கேட்டார்கள். அதற்கு மூமினின் மன வறுப்பான காரியம் எதுவெல்லாம் ஏற்படுகிறதோ அதைத்தான் சோதனையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் தபரானி. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் எவருக்கேனும் காலணியின் வார் அறுந்து விட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதிக்கொள்ளவும், ஏனெனில் இதுவும் ஒரு சோதனையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தஃப்சீர் இப்னு கஸீர். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எவர் சோதனையின் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதுகின்றாரோ அல்லாஹ் தஆலா அந்த சோதனைக்கு பகரம் கொடுப்பார். மேலும் அவனுடைய மறுமையை நல்லதாக ஆக்கி விடுவார். மேலும் அவனுக்கு இழந்த பொருளை விட சிறந்ததை வழங்கி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். துர்ருல் மன்சூர். ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் என்னுடைய கணவர் அபூ சலாமா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருத்த முகம் சென்று வந்தார்கள். இன்று நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு ஹதீஸை கேட்டு மிகவும் சந்தோஷம் அடைந்தேன் என்று மகிழ்ச்சியாக கூறினார்கள். அந்த ஹதீஸ், ஒரு முஸ்லிமுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டு அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபீ முஸீபதி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா, யா அல்லாஹ் எனக்கு எனது சோதனையில் கூலியை தருவாயாக, மேலும் அதற்கு சிறந்த பகரத்தை வழங்குவாயாக என்று துஆ செய்தால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவருக்கு கூலியையும் பரக்கத்தையும் வழங்குவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இந்த துஆவை மனனம் செய்து கொண்டேன். ஹஜ்ரத் அபூ சலாமா ரலியல்லாஹு அவர்களின் மரணத்தின் போது நான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதி இந்த துஆவை ஓதிக்கொண்டேன். ஆனால் என் மனதில் அபூ சலாமாவை விட சிறந்த மனிதர் எனக்கு யார் கிடைக்க முடியும் என்று எண்ணினேன். என்னுடைய இத்தா காலம் முடிந்த பின் ஒரு நாள் நான் ஒரு தோலை பதனிட்டுக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வீட்டுக்குள் வர அனுமதி கேட்டார்கள். நான் தோலை வைத்துவிட்டு என் கையை கழுவிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டுக்குள் வர கூறி ஒரு மெத்தையில் அமர வைத்தேன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்தார்கள். அதற்கு நான் இது எனக்கு கிடைத்த ஒரு நற்பாக்கியம்தான். ஆனால் நான் ஒரு ரோஷம் உள்ள பெண். ஆகையால் தங்களுடைய சுபாவத்துக்கு மாற்றமாக ஏதாவது ஒரு செயல் என்னால் நிகழ்ந்து அதனால் அல்லாஹ்வின் தண்டனைக்குள்ளாகி விடுவேனோ என்று பயப்படுகிறேன். இரண்டாவது, நாம் வயது முதிர்ந்தவளாகவும் இருக்கிறேன். மூன்றாவது, எனக்கு குழந்தைகளும் இருக்கின்றனர் என்று கூறினேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா தேவையில்லாத ரோஷத்தை நீக்கி விடுவார். மேலும் என்னுடைய வயது குறைந்ததாக இல்லை. மேலும் உன்னுடைய குழந்தைகள் என்னுடைய குழந்தைகளாக இருக்கிறார்கள். இதை கேட்டபின் எனக்கு எந்த காரணமும் இல்லை நாயகமே என்று கூறினேன். அதன் பின் என்னுடைய திருமணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நடந்தது. அந்த துஆவின் பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா என்னுடைய கணவரை விட சிறந்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு வழங்கினார். முஸ்னத் அஹ்மத். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிமுக்கு ஏதாவது துன்பமோ கவலையோ ஏற்பட்டு சில நாட்கள் கழித்து மீண்டும் அவை நினைவுக்கு வரும்போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதிக்கொண்டால் சோதனையின் போது பொறுமையாக இருப்பதால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை இந்த நேரத்தில் கிடைக்கும். முஸ்னத் அஹ்மத். ஹஜ்ரத் அபூ சினான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் என்னுடைய ஒரு குழந்தையை அடக்கம் செய்துவிட்டு கபரில் இருந்து வெளிவரும் போது அபூ தல்ஹா கௌலானி அவர்கள் என்னுடைய கையை பிடித்து வெளியேற்றினார்கள். மேலும் நான் உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா உயிர் வாங்கும் வானவரிடம், நீ என்னுடைய அடியாரின் கண் குளிர்ச்சியையும் ஈரக்குலையையும் அவனை விட்டு பிடுங்கிக் கொள்ளும் போது அந்த அடியார் என்ன கூறினான் என்று கேட்க, அதற்கு யா அல்லாஹ் உன்னை புகழ்ந்தார். மேலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதினான் என்று அந்த வானவர் கூறுகின்றார். அதற்கு அல்லாஹ் தஆலா அவனுக்காக சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை காட்டுங்கள், அதற்கு பைத்துல் ஹம் புகழுக்குரிய வீடு என்று பெயர் வையுங்கள் என்று கூறினார்கள். இப்னு மாஜா.